காலகட்டத்தில் இந்தியை எதிர்த்தே தீர்வேன், இந்த நாட்டுக்குள்ளே நான் நுழைவிட மாட்டேன் என்கிற போது ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்து இந்தியை கட்டாய பாடமாக அறிவிக்கின்ற வேளையில் நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நீதிபதி கேட்டபோது நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்துக் கொண்டு எனக்கு தண்டனை தருவதென்று முடிவெடுத்துக் கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம் நான் வாதங்களை எழுப்பி என்ன பயன்? அதிகபட்சம் என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்கள். மிக மோசமான வசதிகளே இல்லாத சிறைச்சாலை எதுவோ அங்கே என்னை அனுப்புங்கள் என்று பெரியார் அங்கே கர்ஜனை புரிந்தார். நீதிபதி 3 ஆண்டு காலம் உங்களுக்கு கடுங்காவல் தண்டனை என்று அறிவித்த போது அந்த ஈரோட்டு சிங்கம் கலகலவென சிரித்துக் கொண்டு போட்டிருந்த மஞ்சள் நிற சால்வையை ஒரு பக்கமாக இழுத்து போர்த்திக் கொண்டு 3 வருடம் 3 வருடம் 3 வருடம் என்று அந்த திரண்டிருந்த கூட்டத்துக்கு மத்தியிலே மகிழ்ச்சி பொங்க சொல்லிவிட்டு அவர் வெள்ளாரி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த போராட்ட களத்திலே ஈடுபட்ட நடராசனும், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த நடராசனும், நாடார் சமூகத்திலே பிறந்த தாளமுத்துவும் ஒருவர் பின் ஒருவராக சிறைச்சாலையிலே மடிந்தார்கள். அந்த சோதனைகள் மிகுந்த வேளையில்